வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி வந்து என்ன பிரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு நடந்திருக்கு? எந்தெந்த பிரைஸ் லெவல்ல மேல போயிட்டு, திருப்பி எந்த பிரைஸ் லெவலுக்கு கீழ வந்திருக்கு? இப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டில எந்தெந்த இடத்துல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ வச்சு நமக்கு வந்து ட்ரேட் ட்ரிக்கர் ஆயிருக்கும். எந்தெந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுத்திருந்தா உங்களுக்கு பாசிட்டிவா வந்திருக்கும். அந்த எந்தெந்த இடத்துல ட்ரேட அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பேங்க் நிஃப்டில வந்து நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு டேட்டா இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னா, நம்மளோட ஆப்ஷன்ல வந்து என்னென்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா, ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன் ஆர்டர்ஸ். ஸோ கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னு 2 இருக்கு. ஸோ கால் ஆப்ஷன்லயும், புட் ஆப்ஷன்லயும் எவ்வளோ ஆர்டர்ஸ் எந்தெந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மார்க்கெட் வந்து மேல போகுமா? இல்ல கீழ வருமா? இல்ல எந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு டேட்டாவ யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட இன்னையோட அனாலிசிஸும், நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டெய்லி பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. நீங்க நேத்து கூட நீங்க வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லன்னா அதுக்கு மொத நாள் எடுத்தீங்கன்னா தெரியும். நம்ம இப்போ போட்டிருக்க இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம போன செவ்வாய்க்கிழமை சாயந்திரமே சொல்லிட்டோம். ஸோ அப்படிங்கிறனால, அது வந்து ஓரளவு வொர்க் ஆகுது. ஸோ நீங்க இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம, உங்களோட நண்பர்கள் யாராவது ட்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோவ பகிர்ந்துக்கோங்க. பயங்கரமா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம முக்கியமா இந்த வீடியோ வந்து தமிழ்ல போடுறதுக்கான காரணமே, லைக் தமிழ்ல இந்த வீடியோஸ் யாரும் பண்றதில்ல. மோஸ்ட்டா இங்கிலீஷ்ல இருக்கு, இல்லன்னா ஹிந்தில இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறனால தான். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இல்ல ட்ரேடிங் சம்மந்தமா, இல்ல இன்வெஸ்டிங் சம்மந்தமா உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா, நீங்க வந்து கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவோம். அப்படி இல்லன்னா, அதுக்கு சம்மந்தமான ஒரு வீடியோ ஏதாவது நம்ம வந்து கண்டிப்பா போடலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நேத்த பொறுத்தளவு பிரைஸ் ஆக்ஷன் சூப்பரா ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50ய விட எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 வாரமா பிரைஸ் ஆக்ஷன்னா அதாவது நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குன்னா, பெர்ஃபெக்ட்டா அந்த சப்போர்ட் லெவல் தான் போகும். அதுக்கப்புறம் சப்போர்ட் லெவல்லேருந்து கீழ வரும். அது. ஸோ நேத்து நம்ம யுஎஸ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி, ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு 7:30, 8:00 வந்து நம்ம வந்து டெய்லியும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் போடுவோம் காலையில. மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி, யுஎஸ் மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன ஸ்டடி பண்ணி, இந்தியன் மார்க்கெட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அத வச்சு பார்த்தோம்பு நேத்து சொல்லியிருந்தோம். ஸ்டார்ட்டிங்ல வந்து நமக்கு வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்ல பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங் ஆயி மார்க்கெட்ட கீழ கொண்டு வந்துருவாங்கன்னு. ஸோ இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பெர்ஃபெக்ட்டா நடந்திருக்கு. அண்ட் எந்த பிரைஸ் ரேஞ்ச்ல நடந்திருக்குன்னா, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் நடந்திருக்கு. அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 49,000 இருந்துச்சு. ஆனா, மார்க்கெட் வந்து அங்கருந்து கொஞ்சம் கீழ தான் இருக்கும். ஏன்னா, 49,000ன்னு சொல்லும்போது, இந்த ஒரு 4, 5 நாளாவே அந்த சப்போர்ட் வரைக்கும் போறதில்ல. அந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போகாம, நான் என்ன சொன்னேன், 48,900 வரைக்கும் வரலான்னு சொல்லி இந்த பிரைஸ் ரேஞ்ச கொஞ்சம் கீழ இறக்கி வச்சேன். ஸோ, அது வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கரெக்ட்டா அந்த ரேஞ்ச்ல வந்து பிரைஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ, இது மேபி அதாவது யாராவது சப்போஸ் நீங்க நெனைக்கிறீங்க, இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் வரைஞ்சிருக்கேன்னா, என்னோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோ இருக்கு. அதில போய் பாருங்க. அந்த 49,000 ரெசிஸ்டன்ஸ நான் கீழ இறக்கி 48,900க்கு வச்சிருந்திருப்பேன். ஸோ, இது வந்து நான் இந்த இந்த பாக்ஸோ ஏதோ வந்து நான் என்னோட ட்ரேடிங் செஷன்லயும் நான் மாத்தல. பிளஸ் ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாரி பாக்ஸும் வரையல. அது நீங்க நம்மளோட வீடியோஸ ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஏன்னா, நெறைய வீடியோஸ்ல வந்து அவங்க ட்ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் அழகா அனாலிசிஸ் பண்ணி, நம்ம வந்து முன்னாடி நாள் என்ன அனலைசிஸ் பண்றோமோ, அதோட டேட்டா அப்படியே வச்சிருப்போம். அண்ட் ஸோ அப்போ பிரைஸ் ஆக்ஷன்ல அழகா மார்க்கெட் வந்து 48,900 வரைக்கும் மேல போயிட்டு, மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு ரேஞ்ச் பவுண்டா இருந்துச்சு. அப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்து மார்க்கெட் எப்போ பிரேக் ஆச்சுன்னா, ஒரு 2:30க்கு 3 மணிக்கு தான் பிரேக் ஆச்சு. ஸோ 2:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா ஆக்சுவலா ஒரு 3 மணிக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேண்டில் தான் ட்ரேடட் டிக்கரா இருக்கும். ஸோ 3 மணியிலிருந்து நமக்கு 3:30 வரைக்கும் ஒரு இது. ஸோ நான் வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கிறனால, எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கே 10 கேண்டில் வரும். ஏன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில கடைசியில தான் நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனாங்க. கடைசியில தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சு. இந்த டவுன்ஃபாலுக்கு செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆனாங்கன்னு மட்டும் இல்ல. ஏன்னா நேத்து நேத்து வந்து எக்ஸ்பைரி டே இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால, அப்போ வந்து அந்த எக்ஸ்பைரி டேவோட ப்ராஃபிட் புக்கிங்கும் இருந்திருக்கும். ஏன்னா சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கும்போது, தீட்டா டிகேன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அப்படின்னா அதாவது எக்ஸ்பைரியோட பிரைஸ் வந்து
எக்ஸ்பைரி டேல அது 0 ஆயிரும். அப்போ எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட்ல ஆப்ஷன் பையர்ஸ் இருப்பாங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ளேனால மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஒரு கடைசி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஒரு பக்கம் மூவ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யூசுவலா வந்து மேல மூவ் ஆகும், திருப்பி கீழ மூவ் ஆகும் அந்த மாரி. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சைடு மூவ் ஆயிருந்திருக்கு. அதுவும் டவுன்ஃபால். அப்போ இந்த 3 மணிக்கு நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, அழகா 3:30க்கு வந்து ஒரு மார்க்கெட் பொசிஷன் குளோஸ் ஆகறதுக்கு முன்னாடி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 200 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர்ல கொஞ்சம் பொறுமையா நம்ம இருந்திருந்தா 1. 2வது நமக்கு வந்து என்னோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் செட்டப் பிளஸ் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ட்ரேட் எதுவும் ட்ரிக்கர் ஆகல. அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல மேபி உங்களுக்கு நீங்க சொல்லலாம் லாங் பொசிஷன் போயிருக்கலாம்னு. கிடையாது. எனக்கு லாங் பொசிஷன் போகணும்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜிங் எனக்கு 10 இருக்கு. இந்த ப்ரவுன் கலர் லைன். இதுக்கு மேல இருந்தா தான் நான் வந்து லாங் பொசிஷன் போவேன். லாங்னா மார்க்கெட் மேல போற மாரி. அதாவது இந்த மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்தோனே யோசிச்சேன். ஆனா செகண்ட் கேண்டில் ரெட், 3 வந்து இப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் நம்ம வந்து லாங் பொசிஷன் போலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, திருப்பி ஸ்டாப் லாஸ் எடுத்துருச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ்னா என்னன்னா, நான் வந்து இந்த இந்த கேண்டில்ல சரி நம்ம பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் பொசிஷன் வச்சப்போ, என்னோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து 48,900. அங்கிருந்து இதோட லாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, எய்தர் வந்து இந்த இடத்துல என்னோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட பாட்டம்ல. அண்ட் இது ஃபர்ஸ்ட் அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம், அடுத்த கேண்டில் வந்ததுக்கப்புறம், அடுத்த அடுத்த கேண்டிலோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட பாட்டம். இந்த மாரி நம்ம ஸ்டாப் லாஸ் மேல மேல இன்கிரீஸ் பண்ணிட்டே போவோம். இந்த மாரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு லாங் பொசிஷன் போகும்போது. சப்போஸ் நான் வந்து மறுபடியும் சொல்றேன். சில டைம் நான் வேகமா இருந்திருப்பேன். அதனால உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்ம எடுக்கிறோம். அந்த இடத்துல எப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா, இத டெலீட் பண்ணி இந்த கேண்டில்ல இருக்கு. அப்போ இந்த கேண்டில்ல பொசிஷன் நம்ம இங்க எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் வந்து இங்க கீழ வைக்கணும். ஓகே. அதாவது அதுக்கு அந்த கேண்டிலோட நேரா கீழ சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல. அப்போ இதுதான் ஸ்டாப் லாஸான்னா கிடையாது. என்னன்னா, இந்த கேண்டில் முடியிற வரைக்கும் இதுதான் ஸ்டாப் லாஸ். அப்ப நெக்ஸ்ட் கேண்டில் வந்தப்போ எங்க 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 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு ப்ராஃபிட் மேல இதே தான் இருக்கும் நமக்கு. ஓகே. ப்ராஃபிட் இங்க தான். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டிலுக்கு இந்த பொசிஷன்ல இருந்திருக்கும். செகண்ட் ரெட் கேண்டிலுக்கு இந்த பொசிஷன் வந்திருக்கும். அப்போ இங்க வந்திருக்கும் ஸ்டாப் லாஸ். எங்க இருந்துன்னா, இந்த இடத்துல இருந்து. அப்போ 3வது கேண்டில் வரும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ் இங்க வந்துரும். 4வது கேண்டில் ஸ்டாப் லாஸ் வந்துருச்சு. அதனால நான் வந்து என்னோட லாஸ புக் பண்ணிட்டேன். ஆனா இது டெக்னிக்கலி லாஸ் கிடையாது. ஏன்னா நான் பொசிஷன் எடுத்தது இங்க தான். ஸோ லைக் நெக் டூ நெக் அதாவது மனி டூ மனி தான். ஸோ எவ்வளவு போட்டோமோ அவ்வளோதான். பெரிய லாஸும், பெரிய ப்ராஃபிட் இல்ல. ஒரு ஆக்சுவலா எனக்கு பார்த்தீங்கன்னா, சின்ன லாஸ் இருந்துச்சு. காரணம் என்னன்னா, அது ஆக்சுவல் பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ இருந்துச்சு. ஏன்னா, இங்க விக்க நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். 1. 2வது வந்து என்னோட சார்ஜஸும் போச்சு. ஸோ அந்த ட்ரேடுக்கு நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கல. ஆனா எனக்கு சார்ஜஸ் போயிருச்சு. அப்போ டெக்னிக்கலி பார்க்கும்போது நான் ஒரு லாஸ்ல தான் இருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் மட்டும் லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரேட் எதுவுமே ட்ரிக்கர் ஆகல. ஸோ நான் வந்து யூசுவலா வந்து பேங்க் நிஃப்டில பெருசா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நிஃப்டி 50ல தான் பார்த்துட்டு இருப்பேன். வாலட்டிலிட்டி அதிகங்கிறனால. ஆனா இந்த லாஸ்ட் 2, 3 நாள் வந்து பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் அதாவது நம்ம ஒரு பிரெடிக்ஷனோ இல்ல ஒரு அனாலிசிஸோ பண்ணோம்னா, அதுக்கு பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது. அப்படிங்கிறனால காலையில ஒரு ட்ரேட் எடுத்தேன். வொர்க் ஆகல. அமைதியா இருந்துட்டேன். அண்ட் இங்க பேங்க் நிஃப்டில ஒரு 3 மணிக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரே ஒரு ட்ரேடு. அது மட்டும் நம்ம எடுத்தோம். அண்ட் இந்த பேங்க் நிஃப்டில டவுன்ஃபால பார்த்துட்டு நிஃப்டிலயும் போய் ஒரு 15, 20 மினிட்ஸ்க்கான ஒரு ட்ரேட் எடுத்தேன். மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 12% ப்ராஃபிட் அவ்வளோதான் இருந்திருக்கே ஒழிய, எனக்கு வந்து அதிகமா இல்ல. ஸோ என்னோட கேப்பிட்டலும் கம்மி தான். ஸோ வந்து அப்படிங்கிறனால, எனக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிஎல்எல் வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படி சாரி அந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 12,000 பக்கம் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் என்னையோட ப்ராஃபிட். ப்ளஸ் சார்ஜஸ் இதெல்லாம் போனதுக்கப்புறம். ஸோ நீங்க எப்பயுமே ஒரு ப்ராஃபிட்ட பார்க்கும்போது, நீங்க வந்து ஆக்சுவல் ப்ராஃபிட் மட்டும் பார்க்காதீங்க. உங்களோட லாஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து வந்து அதோட சார்ஜஸையும் கால்குலேட் பண்ணுங்க. என்னன்னா, நமக்கு வந்து மினிமம் சார்ஜஸ மீட் அவுட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்தா தான் ப்ராஃபிட். இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். அந்த ட்ரேடுக்கு வந்து நான் வந்து 5xல லிவரேஜ்ல ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சார்ஜஸே எனக்கு வந்து ஒரு 3000 சார்ஜஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் 3000க்கு மேல ப்ராஃபிட் பண்ணா தான், சார்ஜஸையும் குடுத்துட்டு, எனக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அப்ப நான் ஒரு ரூ. 6,000 ப்ராஃபிட் மேக் பண்ணா தான், அந்த சார்ஜஸ் போயி எனக்கு வந்து ட்ரேட் வரும். அப்படிங்கிறனால, நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. சப்போஸ் நான் இந்த இடத்துல ஒரு பொசிஷன் எடுக்கிறேன். இந்த இடத்துல ஒரு பொசிஷன் எடுக்கிறேன்னா, எனக்கு இங்க ப்ராஃபிட் எங்க வரும்? இங்க. அப்போ இந்த ஒரு 50, 60 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்ஸ்ல எனக்கு ரூ. 6,000 கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்காது. அப்போ இந்த ட்ரேட் எனக்கு பாசிட்டிவா முடிஞ்சாலும் நஷ்டம். ஸோ இத தான் நீங்க வந்து கணிச்சு வச்சுக்கணும். சப்போர்ட்க்கு கீழ இருக்கும்போது,
அதாவது எனக்கோட பிரைஸ் ரேஞ்சோட ப்ராஃபிட் நான் இங்க தான் புக் பண்ணுவேன். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்போ நீங்க சார்ஜஸ்லாம் போயி மத்த எல்லா டாக்ஸஸ்லாம் போனதுக்கப்புறம், அந்த ட்ரேடு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குமான்னு நீங்க பார்த்து தான் எடுக்கணும். நான் இந்த ட்ரேட் எடுத்ததுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குமாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனா, அதுவும் இல்லாம எக்ஸ்பைரி டேவோட லாஸ்ட் மினிட்ங்கிறனால, டவுன்ஃபால் ஆனா சரசரன்னு இதுவரைக்கும் வந்துருங்கிறது ஒரு இது. அதனால தான் நான் வந்து எடுத்தேன். சப்போஸ் இங்கேருந்து நான் லாங் பொசிஷன் எடுத்திருப்பேனான்னா, கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டேன். இது நான் சொன்னத யோசிங்க. உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்குன்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். அண்ட் ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி வந்து பிரைஸ் ஆக்ஷன் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி ஓவராலா பிரைஸ் வந்து மார்க்கெட் மேல போகுதா? இல்ல கீழ வருதான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் புல்லிஷா இருக்கு. பட் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து பியரிஷ் தான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு. 50 கீழ இருக்கு. ஸோ, அதனால நமக்கு வந்து இது வந்து ஷார்ட் டைம்ல பார்க்கும்போது மார்க்கெட் மேல போற மாரி தெரிஞ்சாலுமே, நமக்கு வந்து மார்க்கெட் கீழ தான் போகுது. இப்ப நாளைக்கு என்ன நடக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நேத்து வந்து கொஞ்சம் வைடா இருந்துச்சு. அந்த ரேஞ்ச். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 49,000ம் 48,800 இருந்துச்சு. இப்ப இந்த ரேஞ்ச தான் நம்ம வந்து இங்க வந்து நேத்து பாக்ஸ் மாரி போட்டிருந்தோம். இந்த ரேஞ்ச்க்குள்ள இருக்கும்னு சொல்லி. ஓகே. ஓ இன்னைக்கு, நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிள் மூவிங் சாரி நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த 48,000மும் 48,900த்திலயும் பயங்கரமான ஒரு ஆ என்னன்னா, ஓப்பன் கால் ஆப்ஷனோட சேஞ்ச் இருக்கு. சாரி. ஸோ அப்போ இந்த கால் ஆப்ஷனோட சேஞ்ச் இங்க இவ்ளோ அதிகமா இருக்கிறனால, கண்டிப்பாக மார்க்கெட் 48,800யும் 48,900த்தையும் தாண்ட போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ம். 2வது நம்ம புட் ஆப்ஷனோட சேஞ்சஸ் வந்து இங்க அதிகமா இருக்கிறனால, மார்க்கெட் இந்த ஒரு 100, 200 பாயிண்ட்குள்ள தான் இருக்கும். ஸோ, நம்ம ஆக்சுவலா சொல்லணும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப நேரோ ஆயிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 47 48,700ம் 48,800ம். ஓ! ஸோ நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி கேப் அப்க்கு சான்சஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இத பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 48,700, 48,800 இருக்கு. இங்க 2 ரேஞ்ச் இருக்கு. ஸோ, 48 இந்த ரேஞ்ச்லேருந்து நான் 800 இங்க 2வது இங்க அண்ட் 3வது ரேஞ்ச் என்னடா 2 தான் சொன்னேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா 48,900 போட்டு வச்சுட்டோம். இங்க மேல அடுத்து 48,800 நம்ம வச்சுட்டோம். 1 அடுத்து பார்த்தீங்கன்னா 48,700 வந்து ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. ரொம்ப ஒரு கம்மியான இன்கேஸ் சில நேரங்கள்ல நம்ம மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி அங்கிருந்து டவுன்ஃபால் ஆனா, எது வரைக்கும் வரலான்னா இது வரைக்கும். ஆனா இதுக்கான வாய்ப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓ! இந்த கீழ இருக்கிற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்ப இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் வரும் அப்டின்னா, ஒரு சேஃப்டிக்கு தான் நம்ம இந்த இடத்துல வச்சிருக்கோம். ஆனா மார்க்கெட் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ நாளைக்கும் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆயி, கரெக்ட்டா சொல்லணும்னா, இந்த சின்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ நீங்க வந்து சைட்வேஸ் மார்க்கெட்க்கான ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா, நாளைக்கு அப்ளை பண்ணுங்க. 48,800யும் கிராஸ் பண்றது அதிகம். 48,800 கிராஸ் பண்ணாலும் மார்க்கெட் இதுக்கு மேல போகாது. இப்போ நாளையோட பேங்க் நிஃப்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ்குள்ள தான் மார்க்கெட் மூவ் ஆகும். மேபி கொஞ்சம் மேல கீழ கரெக்ட்டா 48,800ன்னு இல்ல. அதுலருந்து கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் மேல போலாம். 1. 2வது அதே மாரி இங்க 48,700ன்னு இல்லாம 48,700லேருந்து ஒரு 50 பாயிண்ட் கீழ வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த ஒரு சின்ன ரேஞ்ச் இந்த ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னதுங்கிறனால, இந்த கிரீன் பாக்ஸ் ரொம்ப சின்னதுங்கிறனால தான், நான் வந்து மேல ஒரு ரேஞ்சும், கீழ ஒரு ரேஞ்சும் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சின்ன ரேஞ்ச ஈஸியா பிரேக் அவுட் ஆயிரும். அப்படிங்கிறனால தான் வச்சிருக்கேன். இந்த சின்ன ரேஞ்சிலருந்து தாண்டி மேல போச்சுன்னா, தைரியமா ஒரு லாங் பொசிஷன் எடுக்கலாம். 48,700 இந்த சின்ன ரேஞ்சிலருந்து கீழ வந்துச்சுன்னா, தைரியமா ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். 48,500 வரைக்கும் வரும். ஆனால், நாளையோட பிரைஸ் ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயே தான் இருக்கும். அண்ட் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல ஒரு டீட்டெயில்டு பிரைஸ் ஆக்ஷன் வந்து எப்படி நடக்குதுங்கிறத சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டியோட நாளையோட ஒரு அனாலிசிஸ் ஸோ அண்ட் நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. சென்செக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி.
நான் இதுவரைக்கும் சென்செக்ஸோட டேட்டாஸ் எதுவுமே அனலைஸ் பண்ணதில்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் ஒரு சப்போர்ட் ஜோன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே நான் பண்ணதில்ல. ஏன்னா நான் முன்னாடி தான் வந்து நெறையா நான் ஓகே பண்ணியிருந்திருக்கேன் முன்னாடி. எப்போ 2000 இப்போ ஜனவரி மாசம் நான் வந்து கொஞ்சம் ம் சென்செக்ஸ்ல வந்து அனாலிசிஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப பெருசா இல்ல. அப்படிங்கிறனால நான் வந்து இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ அனலைஸ் பண்ணி கொஞ்சம் மார்க்கெட்டையும் ஸ்டடி பண்ணிட்டு, நான் உங்களுக்கு வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு அனாலிசிஸ் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா. ஒரு லாங் டெர்ம் நெக்ஸ்ட் வீக்குக்கு சென்செக்ஸ் எப்படி நடக்குங்கிறத நான் ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாரி நீங்க சார்ட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு நல்லா இருக்காது. ஸோ சார்ட் வந்து எப்பயுமே பெரும்பாலும் இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆனா, நமக்கு ஷார்ட் ரேஞ்சுல நான் பெரிய ட்ராயிங்ஸ் வச்சிருக்க மாட்டேன். பட் இது ஒரு லாங் ரேஞ்ச். அப்படிங்கும்போது, நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் மேஜரான ஒரு சப்போர்ட் இருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பிளாட் பண்ணி எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா, அது நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. எப்போ இந்த ரேஞ்சுலேருந்து மேல பவுன்ஸ் ஆகணும் மார்க்கெட். இல்லன்னா, இந்த ரேஞ்ச்லேருந்து பவுன்ஸ் ஆகணும். ஸோ இதுவுமே ஒரு சப்போர்ட் தான். ஆனா, இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரீஜன் கிடையாது. நம்ம ஒரு ஒரு புல் பேக்குக்கும், ஒரு ஒரு கேண்டிலுக்கும் சப்போர்ட் ரேஞ்ச் வச்சோம்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுன்னு இல்ல. அது ஆக்சுவல் பிரைஸ் ஆக்ஷன் இல்ல. அப்படிங்கிறனால தான் நம்ம ஒரு லாங் ரேஞ்சுல நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜனவரிலேருந்தே இந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அதனால தான் நான் பெருசா வந்து லாங் டைம் அனாலிசிஸ் எதுவும் ஓ அப்ப இந்த ரேஞ்சுல எய்தர் இங்கேருந்து இத பிரேக் பண்ணணும். 50,000 பிரேக் பண்ணணும். நம்ம ரொம்ப நாளா எனக்கு தெரிஞ்சு ஜனவரில நான் வந்து 50,000 பிரேக் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இப்போதைக்கு எனக்கு வந்து 49,000 ரீச் ஆனா போதுங்கிற மாரி இருக்கு. அதே மாரி நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா 26 போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தோம். சரி ஜனவரில பார்த்தீங்கன்னா, சரி 25வது போகும்ன்னு. பிப்ரவரியில 23,500வது போகும்ன்னு. இப்ப எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி எண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே 23,000 கிராஸ் பண்ணா போதும்ன்னு. அதாவது 26 இருந்துச்சு ஜனவரில எக்ஸ்பெக்டேஷன். அங்கருந்து ஜனவரி பாதியில 25க்கு வந்துச்சு. ஜனவரி எண்டுல 23,000க்கு வந்துருச்சு. இப்போ பிப்ரவரி எண்டுல எனக்கு 23,000 அட்லீஸ்ட் ரீச் ஆகலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேல டவுன்ஃபால் ஆச்சுன்னா, நமக்கு வந்து 29 21,900க்கு போயிரும். அது வந்து ரொம்ப, ரொம்ப லோ. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15, 60% லோ. பாருங்க 15% லோ. இப்பவே பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு 13% லோவா தான் இருக்கு. இன்னும் 2% கீழ அதிகம் தான். மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நன்றி.